Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், தென் அதுக்கான எக்ஸசைஸ், கிராமர், கொஷின் அண்ட் ஆன்சர் இது எல்லாத்த பற்றியும் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் புக்கில் கிராமர் செக்ஷனில் யூனிட் 3ல் டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டென்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 2-3 டேஸாக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம 4மே 2 வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுனால பாஸ்ட் டென்ஸ் பார்க்குறோம். பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணுறாங்க, தென் பாஸ்ட் டென்ஸோடைய சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டென்சஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். அந்த ஆக்ஷன் இஸ் பார்ன் பை த டைம் ஃபேக்டர் விச் வி கால்டு டென்ஸ். அதாவது ஒரு செயல் நடைபெறுகின்ற காலத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலே நமக்கு புரிஞ்சிச்சு. இது எதை சொல்கிறாங்க அப்படின்னா வெர்பு தான். இதில் நம்ம மெயினாக பார்க்குறது வெர்ப் மட்டும்தான். ஓகேங்களா. Tense is term used grammar to indicate the time of the action or event. ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஆக்ஷனோ எந்த டைமில் நடக்கிறது, இன்றைக்கி நடக்கிறதா இல்லை நாளைக்கு நடக்க போகுதா இல்லை நேற்று நடந்ததா, இதை சொல்கிறது தான் டென்ஸ். சிம்பிள். டென்ஸு நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த சென்டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் ஒரு சென்டென்ஸை இல்லது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோமா, பாஸ்ட் டென்ஸில் சொல்லணுமா இல்லை ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம 90% ஆர் 70% இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே, இதில் டென்ஸை 3 டைப்ஸாக சொல்கிறான். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் கீழே 4 டிவிஷன் இருக்கும், பாஸ்ட் டென்ஸ் கீழே 4 இருக்கும், ஃப்யூச்சர் டென்ஸ் கீழே இருக்கும் இல்லைங்களா. அதில் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4மே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த 4 பார்த்தீங்கன்னா 2 வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 2த்துக்கான லிங்க்கும் கீழே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்லேயும் அதே மாதிரி தான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தென் ஃப்யூச்சர்லேயும் ஃப்யூச்சர் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், future continuous tense, future perfect continuous tense, future perfect tense. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் பாஸ்ட், இது மட்டும்தான் பார்க்குறோம். தென் நம்ம ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் அதுவுமே ஜஸ்ட் இப்போ முடிஞ்சு போன ஒரு பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த டைமில் தான், இந்த இடத்துல தான். ஏன்னா இதையே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்கக்கூடாது, இதையே சிம்பிள் பாஸ்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸோ அது 2த்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். த சிம்பிள் past tense is used to indicate an action completed in past. It often occurs with adverbs or verb phrase of past time. ஓகே, இது என்னென்னா வெர்போடைய பாஸ்ட் சிம்பிள். இப்போ நம்ம ஒரு வெர்ப் எடுத்துனா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம் இல்லைங்களா. V1, V2, V3. இதில் நம்ம பாஸ்ட் V2 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஓகே, V3யில் எதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஓகே, the simple past tense is used to indicate an action completed in the past. ஒரு முழுமையாக முன்னாடி நடந்து போன ஒரு செயலை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான். அந்த செயலை பற்றி நம்ம சொல்கிறது பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். டு எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹேபிட்டுவல் ஆர் ரெகுலர் ஆக்ஷன் ஒன்லி இன் த பாஸ்ட். இட் கேன் பி ஆல்சோ எக்ஸ்பிரஸ் பை யூஸிங் யூஸ்டு டு. ஓகே, அதாவது என்னென்னா ஒரு விஷயம் இதில் ஹேபிட்டும் ரெகுலரும் இருக்குதே, அப்போனா இது சிம்பிள் ப்ரெசென்ட் தானே வரும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. அதாவது என்னென்னா
நமக்கு முன்னாடி எனக்கு அந்த வழக்கம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஓகேங்களா? நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது நல்லா ஓடுவேன், ஆனால் இப்போ என்னால் நான் இப்போ ஓட மாட்டேன், அந்தளவு ஓட மாட்டேன். இல்லை நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படித்தேன், இல்லை இப்போ நான் சரியாக படிக்கலை. எனக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் படித்தேன், ஆனால் இப்போல்லாம் நான் படிக்கலை. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸில் நமக்கு ஒரு ரெகுலராக ஒரு ஹேபிட் இருந்து அந்த ஹேபிட் இப்போ உனக்கு இல்லை. ஓகேங்களா? அதை சொல்லும்பொழுது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லும். அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா யூஸ்டு டு அப்படின்னு அந்த இல்லை இதை வச்சு நம்ம அதை சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நமக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இன்டைரக்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டு எக்ஸ்பிரஸ் டூ ஆக்ஷன் வேர் த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் லீட் இன்ஸ்டன்ட்லி டு த செகண்ட் ஆக்ஷன். இது என்ன? டு எக்ஸ்பிரஸ் two action where the first action lead instantly to the second action. அதாவது ஒரு செயல் நடந்து முடிந்த உடனே இன்னொரு செயல் ஆரம்பித்த மாதிரி. இரண்டு செயலை குறிக்கும். ஒரு செயல் முடிந்த உடனே இன்னொரு செயலுக்கு தொடங்கும் போது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பின்னாடி இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன? சிம்பிளாக முடிஞ்ச விஷயத்த சொல்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஒரு செயலோ ஒரு வழக்கமோ எனக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்றதுக்கு வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம், கண்டிஷன் கிளாஸில் சொல்லலாம், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு செயல் இரண்டு விஷயம் நடந்துகிட்ருக்கும்போது ஒரு செயல் முடிஞ்ச உடனே அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்னொன்று நடக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். இப்போ என்னென்னா, ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த மீட்டிங் நடந்து முடியும் பொழுது எல்லோரும் பீப்புள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு செயல் முடியும் பொழுது இன்னொன்று என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, பீப்புள் எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தேவ், இது எல்லாத்துக்குமே நம்ம டிட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதே நெகட்டிவ் ஃபார்மில் டிட் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும், இதில் வந்து ஹேஸோ, ஹேவோ, ஹேடோ எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் வெர்ப் 3 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் 3, இவ்வளோ தான். வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கொஷினிங்கில் டிட் யூஸ் பண்ணுறோம், கொஷின் கேட்கும்போது டிட் யூஸ் பண்ணுறோம். இதே பாசிட்டிவ் கொஷினாக இருந்துச்சுன்னா டிட்டும், நெகட்டிவ் கொஷினாக இருந்துச்சுன்னா டிட் நாட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஹீ, ஷீ, இட், வி, ஐ, எந்த ஒரு கன்ஃபியூஸ்டுமே கிடையாது. ஹேவ் போடணுமா, ஹேஸ் போடணுமா, ஹேட் போடணுமா, எதுவுமே இல்லை. சிம்பிள் பாஸ்ட்டில். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் 3. வெர்ப் 3னா பாஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து நிறைய ஒரு வேர்டு எடுத்து அது பாஸ்ட்டில் எப்படி சொல்லலாம், ப்ரெசென்ட்டில் எப்படி சொல்கிறது, பாஸ்ட்டில் எப்படி சொல்கிறது, தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி சொல்கிறது, நிறைய வேர்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. இல்லாட்டி நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான லிங்க்கை பிடிஎஃபாக கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற வேர்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், எகோ, ஒன்ஸ் அப்பான் எ டைம், இன் தோஸ் டேஸ், ஒன் டே, தென், இன் ஏன்ஷியன்ட் டைம், இன் மை சைல்ட்ஹுட், இன் மை பேபிஹுட், என்னுடைய குழந்தைத்தனம், என்னுடைய இளமை, இந்த மாதிரி முடிஞ்ச விஷயங்களில் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், எகோ, ஒன்ஸ் அப்பான் எ டைம், இன் தோஸ் டேஸ், ஒன் டே, இன் ஏன்ஷியன்ட் டைம், இன் மை சைல்ட்ஹுட், இன் பாய்ஹுட் டேஸ். புரியுதுங்களா? இதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு செயல். இதெல்லாம் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நமக்கு கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ். ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஓகே இது பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் இல்லைங்களா? மெயினாக அதுக்கு நமக்கு தேவை என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் 2, வெர்போடைய செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்மில் தான் ஒரு வெர்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது இதில் பாருங்கள், நான் கோ, வென்ட், கான், கம், கேம், கம், ஷெல், ஷோல்ட் இந்த மாதிரி ஒரு 6 கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம செகண்டாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, கோ, வென்ட், கான். இப்போ இந்த வென்ட்டுன்றது தான் நாம் வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த 6 வேர்ட் கொடுத்துருக்கேன்.
இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வெண்ட்ன்ற வேர்டு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம், அதாவது வெர்ப் டு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் டு ஃபார்ம், ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் டூவில் இருந்ததுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முடிந்து போன செயலுக்கு யூஸ் பண்ணுறோம். 2 ஆக்ஷனை சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு அடுத்தது இன்னொரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெகுலர் ஆக்டிவிட்டி யூஸும் நம்மளோட டெய்லி ரொட்டீனும் இருக்கும். முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு அந்த ஹேபிட் இல்லை அப்படின்ற டைம்லையும் நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். யூ டோல்ட் மெனி லைஸ் லாஸ்ட் வீக். நீ போன வாரம் நிறைய பொய் சொன்ன. புரியுதுங்களா? இப்போது டோல்டு வந்திருக்கு. டோல்டு வந்து வெர்ப் டு ஃபார்ம் வந்திருக்குங்களா? யூ டோல்டு. ஓகேங்களா? ஹீ ஷீ இட் எது வந்தாலுமே நம்ம அதை கொஷினில் கேட்கும்போது தான் டிட்டும், அந்த நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லும்போது தான் டிட் நாட்டோ சொல்கிறோம். ஓகேங்களா? மற்றபடி அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது சப்ஜெக்ட் பக்கத்தில். ஆனால் வெர்பு மட்டும் பாஸ்ட் டென்ஸில் போடணும். ஓகே, நெக்ஸ்ட், யூ வாக்ட் 3 miles எஸ்டர்டே. நீ நேற்று 3 மைல் தூரம் நடந்தார்கள். நேற்று நீ வந்து 3 மைல் தூரம் நடந்த. வாக்டு. ஓகே, நெக்ஸ்ட், தேவ் ட்ரிங்க் டீ எஸ்டர்டே மார்னிங். தேவ் ட்ரிங்க், அவர்கள் நேற்று காலையில் டீ குடித்தாங்க. சாரி, ட்ரிங்க்கில் ட்ரங்க். நெக்ஸ்ட்டு, பீப்புள் ஸ்ப்ளிட் வெல் எஸ்டர்டே. பீப்புள்னால் மக்கள் இல்லைங்களா, அவங்க வந்து நல்லா நைட் வந்து நல்லா தூங்குனாங்க. ஸ்லீப்போடைய பாஸ்ட்டு தான் ஸ்ப்ளிட். ஓகேங்க, மக்கள் வந்து நேற்று நல்லா தூங்குனாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஹீ ஸ்டடிட் மெனி ஹவர்ஸ் எவ்ரி டே. ஸ்டடிட் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அப்போது பாஸ்ட் ஹேபிட் இல்லைங்களா, பாஸ்ட் ஹேபிட். நெக்ஸ்ட், மை அங்கிள் லெஃப்ட் ஃபார் கனடா. ஓகே, இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ப் டு ஃபார்ம் டோல்டு, வாக்டு, ட்ரங்க், ஸ்ப்ளிட், ஸ்டடிட் இதெல்லாமே வந்து வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸில் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வெர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஒரு சென்டென்ஸு லாஸ்ட் வீக், அதோடைய அர்த்தம் வந்து லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்த்து, நேற்றுக்கு, அந்த மாதிரி முடிஞ்சு போன ஒரு செயலை சொல்லும் பொழுது வெர்பு வந்து பாஸ்ட்டில் தான் நம்ம சொல்லணும். ஸோ ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன், யூஸ்டு டு அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ யூஸ்டு டு கோ ஃபார் த வாக் ரெகுலர்லி. இப்போ யூஸ்டு டு அப்படின்னு வருது இல்லையா, அதே மாதிரி ஷீ யூஸ்டு டு ப்ராக்டிஸ் டான்ஸ் டெய்லி. யூஸ்டு டு அப்படின்னா முன்னாடி இருந்த உன்னுடைய பழக்கங்களை பற்றி சொல்கிறாங்க. அவள் வந்து யூஸ்டு டு ப்ராக்டிஸ் டான்ஸ் டெய்லி, முன்னாடி டெய்லியுமே வந்து டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து யூஸ்டு டு அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி முன்னாடி நம்ம அந்த ரூலில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2 செயல் சொல்கிறது குறிப்பு. ஒரு செயல் முடிஞ்சோடனே இன்னொரு செயல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். when the meeting end the staff members came out. மீட்டிங் முடிஞ்சிச்சு, அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் எழுந்து போகிறாங்க, வெளில போகிறாங்க. ஓகே, அதுதான் ஒரு செயல் முடிந்து இன்னொரு செயல் தொடங்கும் போதும் நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஓகே, இப்போது அதை வந்து கொஷின் எப்படி கேட்கலாம், டீட்டில் எப்படி கேட்கலாம், டீட் நாட்டில் எப்படி சொல்கிறான், பாசிட்டிவ் ஃபார்ம் நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். ஷீ டோல்ட் ஸ்டோரி. ஓகே, அவள் கதை சொல்கிறா. டிட் ஷீ டெல் த ஸ்டோரி, அவள் கதை சொல்கிறாளா. டிட் நாட் ஷீ டெல் த ஸ்டோரி. இதில் வந்து டோல்டு போடுவோம். கொஷினில் கேட்கும்போது மட்டும் நம்ம வந்து வெர்பு வந்து என்ன பண்ணுவோம், டெல்லுன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ப்ரெசென்ட்டில் தான் போடணும். கொஷின் வரும்போது மட்டும் ப்ரெசென்ட்டில் போடணும். நம்ம அதை சொல்லும்போது மட்டும்தான் வந்து பாஸ்ட்டில் போடுறோம் வெர்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் ஒர்க்குடு வெல், அது நல்லா வேலை செய்யுது. டிட் இட் ஒர்க்குடு வெல், அது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட், தே வென்ட் டு லைப்ரரி. டிட் தேவ் கோ டு லைப்ரரி. வென்ட் இங்கே கோ, அங்கே ஒர்க். இது வந்து கொஷின் ஃபார்மில் சொல்லும்போது நம்ம அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது மட்டும்தான் வெப் டூ ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதை கொஷினில் கேட்கும்போது நம்ம வந்து வெப் ஒன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதை பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு முடிந்து போன ஒரு செயலை பற்றி சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் முடியும் போது இன்னொரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை பற்றி சொல்கிறதுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு முன்னாடி இருந்த பழக்கத்தை இப்போ எனக்கு அந்த பழக்கம் கிடையாது ஆனால் முன்னாடி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐ, யூ, தேவ், வி இதெல்லாம் ஹாவ் ப்ளஸ் வெர்ப் 3 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். வெப்போடைய 3rd ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஹீ, ஷி, இட்டு கூட ஹேஸ் ப்ளஸ் வெர்ப் 3 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இப்போ முடிந்த செயலை பற்றி சொல்லுவோம். இப்போ தான் சாப்பிட்டேன், இப்போ தான் தூங்கி எழுந்தேன், இப்போ தான் படித்து முடித்தேன் அப்படின்னு இப்போ முடிஞ்சு சொன்னது. இதையே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, நேற்று சாப்பிட்டேன், நேற்று நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், நேற்று நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறது. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிச்சிங்களா? இப்போ பாருங்கள், ஷி ஹாஸ் கான் டு ஸ்கூல் ஜஸ்ட் நவ், அவன் இப்போ தான் ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னும், ஷி வென்ட் டு த ஸ்கூல் எஸ்டர்டே. இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் உள்ள வெர்பு பாருங்கள், இதுதான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஹாவ் ஆல்ரெடி சங், ஐ சங் எஸ்டர்டே. ஸோ அந்த சங் அப்படி சிங்குன்றது தான் சிங் சங் சாங்னு மாறி இருக்கு இல்லைங்களா? ஆல்ரெடி, ஹாவ் இதெல்லாமே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். எஸ்டர்டேன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வருது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ ஹாவ் ஈட்டன் an ஆப்பிள், ஐ ஏட் an ஆப்பிள். ஹாவ் ஈட்டன், ஏட், இதுவுமே வித்தியாசம் புரியுதுங்களா? வேர்புக்கும் வெப் ஃபார்முக்கும் வெப் 2 ஃபார்முக்கும் வெப் 3 ஃபார்முக்கும். இதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ரிமைனிங் பார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.